இந்த வீடியோவில் அடிப்படையாக முக்கியமாக என்னென்ன தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தாம்பூலம் கொடுக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பீட் கொடுக்கணுங்க. இந்த ப்ளவுஸ் பீட் கொடுக்கறதுனால வஸ்திர தானம் பண்ண பலன் கிடைக்குங்க. அடுத்தது வெற்றிலை பாக்கு. வெற்றிலை பாக்கில் 3 தேவியரும் வாசம் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை கொடுக்கறதன் மூலயமாக 3 தேவியருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பூ கொடுக்கறதுனால நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்தது மஞ்சள் கிழங்கு. மஞ்சள் கொடுக்கும்போது கிழங்கு மஞ்சளாக கொடுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கிழங்கு மஞ்சள் கொடுங்க. அப்படி குங்குமமும் கொடுக்கும்போது குங்குமம் நார்மலாக அந்த டப்பாவில் வரும் இல்லையா, அந்த மாதிரியான குங்குமம் மஞ்சள் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கிழங்கு மஞ்சள் கோபுரமில் குங்குமம் வருது, அது நல்லாவே இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. அந்த குங்குமம் வாங்கி வச்சு கொடுங்க. அடுத்தது தாலி கயிறு. தாலி கயிறு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுங்க. அதாவது உள்ளன் த்ரெட்டு மாதிரியான ஒரு கயிறு வருதுங்க. அந்த மாதிரியான கயிறு கொடுக்காதீங்க. கண்டிப்பாக அது யூஸ் பண்ண மாட்டாங்க, யாருமே தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி கைத்தறி கயிறுன்னு விற்கும் நாட்டு மருந்து கடையில், அந்த கயிறு கொடுங்க. அந்த கயிறு, அதாவது தாலி கயிறு குங்குமம் மஞ்சள் கொடுக்கறதுனால நமக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வளையல். வளையல் கொடுக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது மருதாணி. மருதாணி கொடுக்கும்போது நோய் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்ணாடி. கண்ணாடி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்க. அந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் கொடுக்காதீங்க. ஓரளவு முகம் பார்க்குற மாதிரியான கண்ணாடி கொடுங்க. அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ணாடி கொடுக்கறதுனால கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு. சீப்புமே ஓரளவுக்கு தலை வர்ற மாதிரியான கொடுங்க. ரொம்ப மெல்லிசாலாம் கொடுத்துடாதீங்க. யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. அதை கொடுக்கறதுனால கணவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது கண்மை. கண்மை கண்டிப்பாக கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்க திருஷ்டி போகுங்க. ஸோ கண்டிப்பாக கண்மை கொடுங்க. அடுத்தது பழம். வாழைப்பழம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு பழமும் கொடுக்கலாம். பழம் கொடுக்கறதுனால அன்னதானம் செய்த பலன் கிடைக்குங்க. அடுத்தது 1 ரூபாய் நாணயம். உங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுங்க. மினிமம் 1 ரூபாய் நாணயம் கொடுத்தீங்கன்னா தட்சணை வச்ச பலன் கிடைக்கும். இப்போது தாம்பூலம் எல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு பல மடங்கு அதனுடைய பலன் நமக்கு பெருகுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதோட நீங்கள் காயின் வச்சு கொடுக்கும்போதும் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். அடுத்தது தேங்காய். தேங்காய் கொடுக்கும்போது நம்மளுடைய பாவம் எல்லாம் கரையும் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இவ்வளோலாம் கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. முக்கியமாக வெற்றிலை பாக்கு, பூ, குங்குமம் மஞ்சள், தாலி கயிறு, வளையல் கண்டிப்பாக இது கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் மங்களகரமான பொருள், அதாவது சுமங்கலிகளுக்கு உரிய பொருள். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. அதுக்கடுத்த பொருட்கள் எல்லாமே உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப தான். கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் கொடுத்தா ரொம்ப நல்லது. உங்களால் முடியும் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் கொடுங்க. தாம்பூலம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் குங்குமம் வச்சுக்கோங்க, உதிரி பூக்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ, எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறீங்களோ, இப்போ ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தாம்பூலத்தை எடுத்து அந்த ட்ரேயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ட்ரே காலியாக இருக்கக்கூடாதுங்க. அதுக்காக தான் அதில் குங்குமமும் பூவும் வைக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்போ ஒருத்தருக்கு பொருள் கொடுத்தாலுமே நம்மக்கிட்ட இருக்கிறது காலியாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால குங்குமமும் பூவும் வச்சுக்கோங்க. யாருக்கு கொடுத்தாலும் அந்த ட்ரேயில் பூவும் குங்குமமும் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது இப்போ நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த தாம்பூலத்தில் இப்போ ப்ளவுஸ் பீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் பீட்டில் எக்காரணத்தை கொண்டும் பிளாக் கலர் வரவே கூடாதுங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு மட்டும்தான் தாம்பூலம் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. முதல்ல கொடுக்க வேண்டியது நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு தான் தாம்பூலம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வைக்கணும். அதை படைச்சிட்டு அந்த தாம்பூலத்தை நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது என்னென்னா
அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிங்கள்ல யாராவது ஒருத்தருடைய ரூபத்தில வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற தாம்பூலத்தில் எந்த ஒரு வேறுபாடுமே இருக்கக்கூடாதுங்க. நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான தாம்பூலம் தான் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அவங்கள வயிறார சாப்பிட வச்சு தான் அனுப்பணும். அட்லீஸ்ட் ஒரு பிரசாதமாவது கொடுத்து நீங்கள் சாப்பிட வச்சு அனுப்புங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிங்களில் நம்மளை விட வயதில் பெரியவங்களாக இருக்கிறவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த வரலட்சுமியே நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரியான ஒரு நல்ல பலன் இருக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.